ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவையாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தேவன் வந்து ஆபிரகாமோடே பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னா, நான் உங்க வீடு தேடி நான் வந்திருக்கிறேன், ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆகார் நகைக்கிறார். அப்படின்னா தேவதூதர்கள் வீட்டிலே வந்து உட்கார்றாங்க. அவங்களுக்கு வந்து ஆபிரகாம் வந்து ஒரு நல்ல விருந்து அவர் பண்ணுகிறார். அந்த விருந்தெல்லாம் சாப்பிட்டு அவங்கள ஆசீர்வதிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உனக்கு உன்னுடைய சன்னதியை நான் பெருக பண்ணுவேன், உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு ஒரு பிள்ளையை நான் தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே இருக்கிற சாராள் என்ன பண்றாங்கன்னா நகைக்கிறாங்க. அப்படின்னா ஒரு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. ஏன் அப்படி அவங்க பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, சாராயினுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு, ஆபிரகாம் வயது சென்றவன் ஆனான். அப்படி ஒரு வார்த்தையை ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தை நடப்பதற்கு ஒரு சின்ன காரணமாவது இருக்கணும். ஆனா இந்த இடத்துல அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லை. அவர் ரொம்ப வயசானவரா மாறிட்டாரு. இவங்களுக்கு பெண்களுக்குள்ளே இருக்கிற வழிபாடெல்லாம் முடிஞ்சிருச்சு. 2 பேரும் ரொம்ப ஏஜானவங்களா இருக்கிறாங்க. இப்போ அவங்கள பார்த்து உனக்கு ஒரு பிள்ளைய ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, இது தேவையில்லாத பேச்சு, எங்களுக்கெல்லாம் அந்த காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு, இனி வந்து அந்த மாதிரி குழந்தையெல்லாம் பிறக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அடுத்த வார்த்தை தூதர்கள் சொல்லுகிறார்கள், சாராள் நீ ஏன் நகைக்கிற, நீ எதுக்கு இந்த மாதிரி நக்கல் பண்ணிடுற, கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இன்றைக்கு ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒருவேளை நீங்கள் அவிசுவாசப்படலாம். இந்த சாராளை போல உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் நகைத்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பதிலே சொல்ல தெரியாதவர்களா இருக்கலாம். அந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்க விசுவாசம் உங்களை விட்டு கடந்து போயிருச்சு. எத்தனை வார்த்தைகளை சொன்னாலும் அதை நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? நீங்கள் எந்த காரியம் நடக்காது என்று நினைக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? நீங்கள் எந்த காரியம் தடைபட்டு போனது என்று நினைக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நீங்கள் எதெல்லாம் முடியாது என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவரால் செய்ய முடியும். ஆண்டவரால் செய்ய முடியும் என்கிறதை சாராளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றினது உண்டானால், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அந்த காரியம் கர்த்தரால் ஆகும் என்று கர்த்தர் செய்து முடித்து உங்களையும் என்னையும் சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த பிள்ளையை திருத்தவே முடியாதுன்னு சொல்லலாம், இந்த கடன் பிரச்சனையை ஒன்னால முடிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். எந்தெந்த காரியமெல்லாம் ஆகாதுன்னு நினைச்சு வந்திருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியமெல்லாம் இனி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சு வந்திருக்கிறீங்களோ, அந்த காரியத்துல எல்லாம் இன்றைக்கு ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து தெளிவாய் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர்
கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? மனிதர்கள் ஒருவேளை சொல்லலாம் இது ஆகாதுன்னு சொல்லலாம், ஒருவேளை தலைவர்கள் சொல்லலாம் இது என்ன பண்ணினாலும் இது ஆகாதுன்னு சொல்லலாம், நீ எங்க போனாலும் இது நடக்காது, நீ எவ்வளவு உழைச்சாலும் இது நடக்காது, நீ தலைகீழ நின்னா கூட இந்த காரியம் சரி பண்ண முடியாது. பல மனிதருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்தும் என்னை பார்த்தும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? அந்த காரியம் கர்த்தரால் ஆகும். அந்த குழந்தைக்கு கர்த்தருக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் காரியம் கர்த்தரால் நடக்க போகிறது. நம்புறவங்க முழு பலத்தோடு ஆமென் சொல்லுவோம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆண்டவரால் ஆகாத காரியம் உண்டோ? அதுதான் மார்த்தாளும் மரியாளும் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், ஆண்டவரே உயிர்த்தெழுதல் நடக்கும், ஆனா எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னா அது ஒரு காலத்துல நடக்கும், அது ஒரு நாள்ல நடக்கும். என் சகோதரன் பிழைத்திருப்பான் எங்களுக்கு தெரியும், ஆனா இன்னைக்கு இது நடக்காது, இந்த சூழ்நிலையில் இது நடக்காது. எல்லாரும் ஒரு நாள் உயிரோடு எழும்பும் போது என் சகோதரனும் உயிரோட எழும்புவான். ஆனா இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல என் சகோதரன் மரித்து 4 நாள் ஆயிருச்சு. அதான் யூதா ஜனங்களுக்கு ஒரு மனிதன் மரிச்சு போனா 3 நாள் வரைக்கும் அந்த ஆவி சுத்திட்டு இருக்கும், 3 நாள் வரைக்கும் ஒருவேளை உயிரோட கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சின்ன அற்ப நம்பிக்கை சிலருக்குள்ள இருந்துச்சு. ஆனா இப்போ 4வது நாள் ஆனதுனால இது நாறி போயிருச்சு, இது நடக்கவே நடக்காது, இனி உயிரோட வருகிறது என்று சாத்தியம் இல்லைன்னு நினைக்கும் போது கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? உங்க பிள்ளைய கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். இது கர்த்தரால் ஆகும், இது கர்த்தரால் ஆகும். இந்த காரியம் மனிதனால் முடியாது. ஆனால் கர்த்தர் சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. நீ மனசை தளர விடாத மகளே, இது கர்த்தரால் ஆகும். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆமென். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சாட்சியை நம்ம வாசிச்சோம். ஜார்க்கண்ட்ல இருந்து வந்த ஒரு சகோதரி வந்து அந்த சாட்சியை எழுதியிருந்தாங்க. ஆனால் அந்த சாட்சியில் அவங்க எழுதியிருந்தது ரொம்ப கொஞ்சமானது. ஆனால் அவங்களுடைய ஸ்டோரி வந்து ரொம்ப பெருசு. அப்படின்னா ஜார்க்கண்ட்ல இருந்து இங்கே வந்து அவங்க தன்னுடைய தாயார் வீட்டில் குடியிருக்கும் போது அவருடைய கணவனார் வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டார். அவ்வளோதான். இவங்களுக்கும் என்ன தோணுது அப்படின்னா, பாஸ்டர் எனக்கும் விருப்பமே இல்லை, நான் என்ன மாதிரி பண்ண முடியும், ஏன்னா அவரால் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு, நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், அதனால நானுமே அந்த முடிவோட தான் இருக்கிறேன், நான் சைன் போட்டு கொடுத்துறவா, இதுக்கு மேல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. என்னுடைய கணவனார் ஒரு தீர்மானம் எடுத்தாருன்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றிடுவாரு, அது மாற்று கருத்தே இல்லை. இனி அவர் மாறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனா கொஞ்சம் பொறுமையா சொல்லி, இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆண்டவரால முடியாதது என்ன இருக்குது, ஆண்டவரால முடியாதது என்ன இருக்கு. அன்றைக்கு அவர்கள் 4 மாதத்துக்கு முன்னாடி வரும்போது அவங்க குடும்பம் ஒன்று சேரும்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கும் இல்லை, சுற்றி இருந்த யாருக்குமே அந்த நம்பிக்கை இல்லை. ஆனா இன்னைக்கு சாட்சி எழுதி கொடுக்கும்போது நான் நம்புறேன், கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? சகோதரியே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக தான் பேசுகிறார். சகோதரனே, ஆண்டவர் தான் உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். அவரால் ஆகாதது என்று ஒன்றும் இல்லை, அவரால் முடியாதது என்று ஒன்றும் இல்லை. கர்த்தரால் ஆகாத காரியம், நல்ல கரங்களை தட்டி உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். இந்த சாராய் வந்து இந்த இடத்துல நகைக்கிறதற்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஆண்டவரை நம்புகிறார்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்க. அவங்க அன்னைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக தான் இருந்தாங்க. ஆபிரகாம் வந்து எந்த ஊழியத்திலையும் குறை வைக்கவே இல்லை. லோத்து கூட அந்த தூதர்களை சந்திக்கும் போது வந்து கொஞ்சம் வித்தியாசமாய், அப்படின்னா ரொம்ப ஈடுபாடோட சந்திக்காதது மாதிரி தெரியும். ஆனால் ஆபிரகாம் வந்து அந்த ஊழியக்காரங்களை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்சியராக சந்திக்கிறாரு. மதியான உஷ்ண வேளையில் அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்கள தங்க சொல்லி அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அவங்கள எங்கள் வீட்டில் தங்கிட்டு போங்க அப்படின்னு வருந்தி அவரை அழைக்கிறார். அவருடைய ஊழியத்தில் அவங்க குறை வைக்கல, அவங்க ஜெபத்தில் அவங்க குறை வைக்கல, ஆண்டவரை நம்புறதுல எதுலையுமே குறை வைக்கல. ஆனால் சாராயினுடைய வாயிலிருந்து நகைத்தாள், அவள் சிரித்தாள். ஏன் இந்த மாதிரி எனக்கு அவளால் நம்ப முடியலன்னா, அந்த சாராய்க்கு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த சூழ்நிலையையும் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தையும் பார்க்கும்போது அவர்களால் என்ன பண்ண முடியலன்னா, இந்த வார்த்தையை நம்பவே முடியல. ஆனால் நான் நம்புகிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் சூழ்நிலையை விட பெரிய தேவன், சூழ்நிலையை விட பெரிய தேவன். கர்த்தரால் ஆகாத காரியம்
உண்டோ? உங்களை பார்த்தே நீங்க கேட்கணும், உங்களுடைய சோர்வை பார்த்து நீங்க கேட்கணும், அநேக நாட்களாக பதில் வராத ஜெபத்தை பார்த்து நீங்க கேட்கணும், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். விசேஷமாக ஒரு 3 விதமான சூழ்நிலைகளை குறித்து இன்றைக்கு நான் உங்களோட பேச போறேன். அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக மாறவே மாறாது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, உன்னை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன், உன்னை கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன், உன்னை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். அப்படின்னா இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, லெவல்ல இல்லாத ஆசீர்வாதம், கட்டுப்படுத்த முடியாத ஆசீர்வாதம், நினைக்க முடியாத ஆசீர்வாதம். அவ்வளவு பெரிய பிளஸிங், அவ்வளவு பெரிய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமோட ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. இந்த 3 சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் நான் நம்புகிறேன், கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. சோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த முதல் சூழ்நிலையை குறித்து வேதத்தில் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள், ஆமென், 7ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். யாரோட ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றார் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமோட ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்றார் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய சந்ததி பூமியின் மணலத்தனையா இருக்கும், உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல் இருக்கும், உன்னுடைய சந்ததி இந்த தேசத்தினுடைய புழுதியை போல இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும் போது என்ன நடக்குதாமா, இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாய் தருவேன். அப்படின்னா பிள்ளை இன்னும் பிறக்கல, வயது ஆயிட்டே போகுது, 100 வயசு அவருக்கு ஆயிடுச்சு, இந்த அம்மாவுக்கு எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு. ஆனா கையில இன்னும் ஒரு அடி நிலத்தை கூட கொடுக்கல. ஆனா வாக்குத்தத்தம் அவனுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப பெரிய வாக்குத்தத்தமா இருக்குது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய முதல் சூழ்நிலை இந்த சூழ்நிலையா இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. ஆனா அந்த வாக்குத்தத்தம் இன்னும் கொஞ்சம் கூட ஆரம்பிக்கப்படலை. 100 வயதாகுது, இன்னும் ஆரம்பிக்கப்படல. இத்தனை வயசாகுது, இன்னும் ஆரம்பிக்கப்படல. இன்னும் நான் துவங்கவே இல்லை பாஸ்டர், இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை பாஸ்டர். ஆண்டவர் எனக்கு நிறைய வாக்குத்தத்தத்தை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு. நான் பிறக்கும் போதே ஆண்டவர் தந்தாரு. நான் என்னுடைய ஊர்ல இருக்கும்போது வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. நான் இப்ப நடந்துரும் நினைச்சேன், போன வருஷம் நடந்துரும் நினைச்சேன். ஆனா இன்னும் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் துவங்கவே இல்லை. எனக்கு இன்னும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் ஆரம்பிக்கவே படவில்லை. ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆரம்பிக்கப்படாத அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஒரே நாள் ஆரம்பித்து, ஒரு நாள் துவங்கி 10 வருடத்திற்கு முன்பாக ஆரம்பித்தால் கிடைக்க கூடாத அளவிற்கு ஒரு நாளிலே அற்புதம் செய்கிறதற்கு என்னுடைய ஆண்டவருக்கு லேசான காரியம். இதுவரையிலையும் கர்த்தர் துவங்கவில்லை என்று நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு நாள் துவங்குவார். ஒரு நாள் கர்த்தர் துவங்கும் போது 10 வருடத்தினுடைய காரியத்தை கர்த்தர் ஒரே நாளிலே செய்வதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார்.
ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, இன்னும் ஆரம்பிக்கவே படாத சூழ்நிலை. பாருங்க, மோவாப் தேசத்திலிருந்து ரூத் வந்து கிளம்பி போகும்போது என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, எப்படியும் நான் செட்டில் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆயிரும். நான் அந்த ஊருக்கு போய் அந்த ஊர்ல பழகி அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன நல்லவான்னு கண்டுபிடிச்சு அத்தனை பேருக்கு ஒரு நம்பிக்கை வந்து, அந்த நம்பிக்கை நிமித்தமாக யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி, நான் அப்படி என்னுடைய இழந்து போன இந்த வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னா, நான் ஆரம்பிக்கணும்னா குறைஞ்சது 5 வருஷமாவது ஆகணும். 5 வருஷம் இல்லாம கண்டிப்பா நான் ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்க கூட முடியாது அப்படின்னு தான் இந்த ரூத் நினைச்சிட்டே போறாங்க. ஆனா நினைச்சிட்டு போகும்போது வேதம் சொல்லுது, ஊருக்கு போய் காலடி எடுத்து வச்ச உடனே முதல் கடந்து போகிறார். தன்னுடைய வீட்டை விட்டு கடந்து போய் முதல் காலடி ஒரு நிலத்துல எடுத்து வைக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, எதேர்ச்சியாய் அவள் காலடி எடுத்து வைத்த நிலம் அது யாருடையதா இருந்தது என்றால், அவளை திருமணம் பண்ண போகிற போவாசுடையதா இருந்தது. 5 வருடம் தாண்டி தான் என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஆரம்பிச்சாலும் 5 வருஷம் தாண்டி தான் நான் வெற்றி அடைய முடியும். இப்ப ஆரம்பிச்சாலும் நான் ஒரு லெவலுக்கு வர்றதற்கு ஒரு 10 ஆண்டாவது ஆகும் அப்படின்னு நினைச்ச அந்த ரூத்தை கர்த்தர் ஒரே ராத்திரியில கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்து கர்த்தர் அந்த இடத்திற்கு அதிகாரியாய் மாற்றி, போவாசை ஆண்டவர் கொடுக்கிறது உண்மையானால் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே, ஆமென், ஆரம்பிக்கப்படாத வாக்குத்தத்தத்தை குறித்து கவலைப்பட வேண்டியது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த வாக்குத்தத்தம் உண்மையானது, அந்த வாக்குத்தத்தம் உண்மையானது. ஒரே நாள் திடீரென்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதன் கை நீட்டும் போது, அன்னைக்கு விடுதலையின் நாள் என்று அவனுக்கு தெரியாது, அன்னைக்கு அற்புதம் என்று அவனுக்கு தெரியாது. எதேர்ச்சியாய் நினையாத நேரத்திலே அவனுடைய கைகளும் கரடுகளும் பலனடைந்தது போல கர்த்தர் உங்களுக்கு அந்த ஒரு நாளை கர்த்தர் கட்டளை இடுவார். திடீரென்று அந்த அற்புதம் நடக்கும், திடீரென்று அந்த வாசல் திறக்கும், திடீரென்று கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். அன்றைக்கு நிறைய பேருக்கு அது பிரமிப்பாய் மாற போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவது சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, ஆரம்பிக்க இன்னும் துவங்கப்படாத ஒரு சூழ்நிலை, துவங்கப்படாத ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த சூழ்நிலையிலையும் எனக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், எனக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில இன்னும் ஆரம்பிக்கப்படவே இல்லையே, இன்னும் துவங்கவே இல்லையே, ஒரு மாப்பிள்ளை கூட இன்னும் வரவே இல்லையே, ஒரு விசை கூட இது நடக்கும்ன்றதற்கு ஒரு சின்ன கையளவு மேகத்தை கூட நான் பார்க்கவே இல்லையே. கொஞ்சம் துவங்கி இருந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் துவங்கி இருந்தா நல்லா இருக்கும். அதனால இனி உங்களுக்கு அந்த நம்பிக்கை கடந்து போயிருக்கு. ஒருவேளை இந்த ஆபிரகாமுக்கும் அவருடைய மனைவி சாராய்க்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன மிராக்கல், அது மாதிரி ஒரு பிள்ளை வயிற்றுல உருவாகி அது கலைஞ்சு போயிருந்தா கூட அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். என்ன நம்பிக்கை இருந்திருக்கும்னா, ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கருத்தரிச்சோம்ல, அப்போ அன்னைக்கு அது அழிஞ்சு போனாலும் கருத்தரிக்க பண்ணின ஆண்டவர் மறுபடியும் தரமாட்டாரா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் என்ன பண்ணலைன்னா, ஸ்டார்ட்டே பண்ணலை. இன்னைக்கு நிறைய பேர் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவங்க இருக்கலாம், பாஸ்டர் ஆரம்பிக்கவே இல்லை பாஸ்டர், நான் இன்னும் என் வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை பாஸ்டர், இன்னும் என் பிஸ்னஸை நான் துவங்கவே இல்லை பாஸ்டர், இன்னும் என் லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இன்னும் என் சம்பளத்தை நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, நான் இன்னும் இன்னைக்கு இப்போ துவங்கினா கூட எனக்கு லேட்டு தான் பாஸ்டர், இப்போ துவங்கினா கூட எனக்கு காலதாமதம் தான். ஒருவேளை அப்படி மனசு உடஞ்சு போய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் வரும்போது கூட அப்படி நினச்சிட்டு வந்திருக்கலாம், நான் இன்னுமே இப்படி உட்காந்துருக்கிறேனே, நான் இன்னுமே இப்படி செட்டில் ஆகாமல் உட்காந்துருக்கிறேனே. உங்கள் பிள்ளையை குறித்து ஒரு பெரிய வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அவன் வாழ்க்கையை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே பாஸ்டர், அவன் துவங்கவே இல்லையே. இனி அவன் ஆரம்பித்து, இனி அவன் நின்று, இனி அவன் சம்பாதிச்சு, இனி அவன் கல்யாணம் பண்ணி, இனி அவங்க பிள்ளைகளை இது பண்ணி என்ன பண்ண போகிறான், என்ன செய்ய போகிறான், இவ்வளோ வயசாச்சு, குழந்தைகள் ஆயிடுச்சு, பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி பல எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கலாம். நான் இன்னும் ஆரம்பிக்கலை, நான் இன்னும் ஆரம்பிக்கலை, நான் இன்னும் ஆரம்பிக்கலை. ஆனால் என் தேவன் சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள கர்த்தர். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிப்பார். உங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பெரிய வாக்குத்தத்தம். சின்ன வயசுல உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசு.
உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசு. அவர் ஆரம்பிப்பார். அவர் திடீரென்று ஒரு நாள் ஆரம்பிப்பார். ஒரே நாளிலே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற அந்த சின்ன குச்சி ஒரு நாளிலே முளைத்தது, ஒரு நாளிலே இலை வந்தது, ஒரு நாளிலே காய் காய்த்தது. அந்த நாளிலே அந்த காய் கனியாய் மாறினது உண்மையானால் 24 மணி நேரத்துக்குள்ள, ஏன் ஒரு நைட்டுக்குள்ள, ஒரு ராத்திரிக்குள்ள அற்புதம் செய்கிற கர்த்தர் கரங்களை தட்டி கொண்டு இருக்கும் போதே, அப்பா இது பிரசங்கம் பண்ணுகிறது உங்க வார்த்தை, பிரசங்கம் பண்ணுகிறது உங்க வார்த்தை. இப்போ 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 அந்த சூழ்நிலையில யார் வந்திருந்தாலும் இப்ப துவங்கி இருங்க ஆண்டவரே, பெஸ்டா துவங்கி இருங்க ஆண்டவரே. 10 வருஷமா செய்ய முடியாததை உம்முடைய துவக்கம் கொண்டு வந்து சேர்க்கட்டும். கைகளை தட்டி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. வாலிப தம்பிக்கு அந்த அற்புதம் நடக்குது. வாலிப தங்கச்சியினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வாராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துவங்குற தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை ஆண்டவர் துவங்கி 100 இயர்ஸ் 100 வருஷம் வரைக்கும் செய்யவும் ஆண்டவரால முடியும். ஆனா அதே நேரத்தில் ஒரு நிமிஷத்துல ஆண்டவரால செய்யவும் முடியும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இந்த பூமியெல்லாம் ஆண்டவர் ஒழுங்குபடுத்துவதற்கு, இந்த பூமியெல்லாம் ஆண்டவர் படைப்பதற்கு கர்த்தர் எத்தனை நாள் தான் ஆண்டவர் வச்சார்னா, வெறும் 7 days, அதுவும் 6 days. எத்தனை நாள்? 6 நாள். கர்த்தர் இந்த முழு உலகத்தையும் முழு நாட்டையும் கர்த்தர் வேறாய் பிரித்து இத்தனையும் உருவாக்குறதற்கு அவர் எடுத்துக்கிட்ட டைம் என்னன்னா வெறும் 6 days தான் எடுத்துட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தர் ஜலப்பிரளயம் வரும்போது ஒரு பேழையை கட்டுறதற்கு கர்த்தர் நோவாவுக்கு சொல்றார் பாருங்க, கிட்டத்தட்ட அது 100 years. ஆண்டவர் எதையும் எப்படியும் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போலவும் இருக்கிறது. பிரதர், எல்லாரையுமே ஆண்டவர் அந்த பாதையில நடத்தினார்ன்றதுக்காக உங்களையும் அந்த பாதையில கர்த்தர் நடத்துவாருன்னு நீங்க அப்படி நினைக்கவே வேண்டாம். அவர்களை அப்படி நடத்தினா உங்களை வித்தியாசமா நடத்துவார். அவங்கள 10 வருடமா வளர்த்துனா, அவங்கள 25 வருஷமா வளர்த்துனா, அவங்க 25 வருஷமா வளர்ந்த அந்த வளர்ச்சியை உங்களுக்கு 24 நாளைக்குள்ள அப்படி வளர்த்த பண்ணுகிறதற்கு நம்புறவங்க கரங்களை தட்டி அவரால, என் தேவனால அந்த சூழ்நிலையை அப்படி மாற்றுகிறதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் துவங்கவே படாம ஆரம்பிக்கப்படாதவர்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆறுதலை கர்த்தர் தர்றாரு. உங்க வாக்குத்தத்தம் பொய் உரையாது, உங்க வாக்குத்தத்தம் பொய்யா போகாது. உங்களுக்கு சொன்ன எந்த வார்த்தையும் கீழே விழாது. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிப்பார். இந்த வருஷம் முடியும் போது நீங்க சாட்சி சொல்லுவீங்க, கர்த்தர் ஆணை இட்டதுல உண்மையுள்ளவர் பாஸ்டர் நீங்க சொல்லுவீங்க. ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுவார்னு. 100 வருஷம் தாண்டினாலும் அவருடைய வார்த்தை மாறல. ஆபிரகாமுக்கு மாறல. அவர் ஒரே நாளில் ஆபிரகாமை கர்த்தர், சாராயை ஒரு நாள்ல ஆண்டவர் கடாட்சித்தார். மகளே, நீ 99 வருஷம் அப்படி இருந்திருக்கலாம், 99 years இருக்கலாம். ஆனா நான் இப்ப சொல்றேன், தூதர்கள் அப்ப சொல்றாங்க, உற்பவ கால திட்டத்தில் நான் திரும்பி உன்னிடத்திற்கு வருவேன். அப்போ நீ பெர்மனண்டா இருப்பேன்னு கூட சொல்லல. அப்பொழுது சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பான். அப்பொழுது சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பான். இத்தனை வருஷம் நடக்காதது கர்த்தர் ஆரம்பிக்காததை கர்த்தர் துவங்குகிறார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக வேதத்தில் இன்னொரு சூழ்நிலையை குறித்து நான் உங்களோட சொல்றேன். வாசிக்கலாம் வேதத்தை திறந்து 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீ மகன் வியாதியில் விழுந்தான். ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகு மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்கு ப்ராமிஸ் பண்றார். அந்த குடும்பத்திலே
குழந்தை இல்லாதிருந்தது, பிள்ளை இல்லாதிருந்தது. உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் வந்து ஒரு பிள்ளையை தர்றாரு. அந்த பிள்ளை என்கிறது வாக்கு தத்தத்தின் பிள்ளை, ஆண்டவர் கொடுத்த பிள்ளை, கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். இந்த கர்த்தர் கொடுத்த சுதந்திரம் வந்து இடையில கண்டிப்பா விட்டு போகாது. அது ஆனா என்ன பண்ணுதுன்னா அந்த குழந்தை வந்து சிக்கா இருக்குது, ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருக்கிறது. ஆனா உடல்நிலை சரியில்லாம இருக்கும்போது அந்த தாய் என்ன நினைக்கிறாங்கன்னா அது சரியா போயிடும், அது சரியா போயிடும். ஏன் சரியா போயிடும்னா இது கர்த்தர் கொடுத்த குழந்தை ஆயிருச்சே, இது வாக்கு தத்தத்தின் பிள்ளை ஆயிருச்சே, சரி இதெல்லாம் வளர்ந்துடலாம், இது மாறி போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்ப என்னன்னா அந்த குழந்தையினுடைய வியாதியை அதிகரித்து கொண்டே போகுது, பிரச்சனை அதிகரித்து கொண்டே போகுது. இப்போ ஒரு காய்ச்சலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100 டிகிரி காய்ச்சல் இருக்குது அந்த குழந்தைக்கு. இப்போ சரி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, ரெடி பண்ணியாச்சு, இனி வந்து 99 98 அப்படின்னு குறையும்னு பார்த்தா கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 100ல இருந்தது 101க்கு போகுது, 102க்கு போகுது. அது எங்க வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை மரித்து போகிற வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து பெருசாயிட்டே போகிறது. அப்போ இங்கே இருக்கிற இரண்டாவது சூழ்நிலை என்ன அப்படின்னா மாறும்னு பார்க்குறாங்க, வளரும்னு பார்க்குறாங்க, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் பிரச்சனையை அதிகரித்து கொண்டே போகுது, நஷ்டம் அதிகரித்து கொண்டே போகுது, கடன் அதிகரித்து கொண்டே போகிறது, பிரச்சனைகள் சுற்றி வந்துட்டே இருக்குது. ஆனால் என்ன இல்லைன்னா விடுதலை இல்லை. அதனால அந்த மகள் சோர்ந்து போகும்போது வேதம் சொல்கிறது அந்த அதிகாரத்தினுடைய முடிவிலே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே அந்த குழந்தைக்கு கர்த்தர் மறுபடியும் ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். மறுபடியும் அந்த குழந்தைய ஆண்டவர் உயிரோடைய ஆண்டவர் தந்தார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த இரண்டாவது சூழ்நிலை இருக்கலாம். இந்த இரண்டாவது சூழ்நிலையில நிறைய பேர் நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். பாஸ்டர் நான் முன்னாடி போகலன்னா கூட பரவாயில்ல, இருக்கிற நிலைமையிலே இருந்தா கூட நான் பரவாயில்லையே, வாங்கின வருமானத்தை வாங்கினா கூட பரவாயில்லையே, வந்துட்டு இருந்தா அந்த ஆர்டர் வந்திருந்தா கூட பரவாயில்லையே, எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த இன்கம் எனக்கு இருந்தா கூட பரவாயில்லையே. ஆனா இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா நாளுக்கு நாள் நான் பின்னோடி போயிட்டு இருக்கிறேன். நாளுக்கு நாள் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எனக்கு இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறாரு, நான் உன்னை உயர்த்துவேன், சொந்தங்களுக்கு முன்னாடி உன்னை சாட்சியா நான் நிறுத்துவேன், ஒரு நாள் வரும் அன்றைக்கு உன் தலை உயரப்படும். கர்த்தர் இந்த மாதிரி நிறைய பேசி இருக்கிறாரு. ஆனா என்னுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா நான் நாளுக்கு நாள் எப்படி போறேன்னா நான் பின்னாடி வர்றேன், நான் பேக்ல வரேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்குது, நான் கீழே கீழே வர்றேன், என் சரீரம் டவுன் ஆகிட்டே இருக்குது, என்னுடைய வியாபாரத்தில் டவுன் ஆகிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இல்லை அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நீங்கள் மூழ்கி போகிற வரைக்கும் நீங்கள் பின்னாடி போனாலும் இனி எழும்பவே முடியாதுன்ற அளவிற்கு நீங்கள் பின்னணியிலே தள்ளப்பட்டாலும் உங்களை ஒரே ராத்திரியில கர்த்தர் முன்னணியிலே கொண்டு வந்து நிறுத்துறதற்கு, மறுபடியும் வளர பண்ணுவதற்கு, மறுபடியும் கர்த்தர் தூக்கி எடுப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. தேவனால் ஆகாத காரியம், தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. சில சூழ்நிலைகளை பார்த்தா ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து கவலைப்படவே கூடாது. பாருங்க வேதத்தில் வந்து யோசேப்பிற்கு ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே, வாக்குத்தத்தம் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவனுக்கு பலவர்ண அங்கி அவனுக்கு கிடைக்குது. தன்னுடைய எல்லா சகோதரர்களை பார்க்கலும் அவன் விசேஷமானவனாய் இருக்கிறான். இப்போ ஏற்கனவே அந்த வீட்டில் அவன் ஸ்பெஷல், ஏற்கனவே அந்த வீட்டில் அவனுக்கு மரியாதை அதிகம், ஏற்கனவே அந்த வீட்டில் அவனுக்கு வந்து எல்லாரை விட நல்ல ட்ரெஸ் இருக்குது. இப்போ அவன் அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே அடுத்து ஒரு வாக்கு தத்தம் வருது. என்ன வாக்கு தத்தம் வருதுன்னா நீ இப்படி நினைச்சிட்டு இருக்காத, உன்னை நான் கொண்டு செய்ய போறது இதை விட ரொம்ப பெருசு அப்படின்ற ஒரு சொப்பனை வரும்போது பரவாயில்லையே நம்முடைய வீட்டில் ஆண்டவர் நம்மளை மட்டும் தான் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அவனுக்கு குழியில போடப்படுகிறான். சரி பரவாயில்ல, எப்படியாவது ஒரு இடத்துல எனக்கு ஒரு ஆதரவான ஒரு இடத்துல வித்து போட்டா கூட பரவாயில்லன்னா போத்திபாருடைய வீடு அவனுக்கு கிடைக்கிறது. போத்திபாருடைய வீடு கிடைக்கும் போது அங்கே போத்திபாருடைய கண்களில் தயவு கிடைச்சு தன்னுடைய வீட்டினுடைய மொத்த காரியத்தையும் ஒப்பு கொடுத்தாரு. பாருங்க, இன்னும் ரொம்ப சந்தோஷமாகுது. சரி பரவாயில்ல, அது கிடைக்கலன்னா கூட என்ன, இது கிடைச்சிருச்சு, நம்ம இதை பிடிச்சி மேலே வந்தாலே போதும், இதுல இருந்து அடுத்த லெவல் போனா போதும் அப்படின்னு ஒரு டிசைன் பண்ணும்போது திடீரென்று சம்பந்தமே இல்லாம 10 அடி மேலே போன ஒரு மனுஷன் 100 அடியை தொட்டுட்டோன்னு நினைக்கிற மனுஷனுக்கு அப்படியே திடீர்னு சிறைச்சாலை என்கிற ஜீரோவுக்கு வந்துட்டான். ரொம்ப பின்னாடி தள்ளப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் அப்படி நினைக்கவே இல்லை. நான் இவ்வளவு டவுன் ஆவேன்னு நினைக்கல பாஸ்டர், நான் இவ்வளவு பின்னுக்கு தள்ளப்படுவேன்னு நினைக்கல பாஸ்டர், நான் இந்த லெவலுக்கு நான் வருவேன்னு நான் நினைக்கல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா
கர்த்தர் பாருங்க, சிறைச்சாலையிலிருந்து யோசேப்பு என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா, அடுத்த உயர்வு வந்துச்சுன்னா அடுத்தபடி தான் போக முடியும். இனி திரும்ப போத்திபாருடைய வீட்டை பிடிக்கிறதுக்கே பல வருடம் ஆயிருமே, பல மாதம் ஆயிருமே. அந்த வீட்டை பிடிக்கிறதுக்கு எத்தனை உண்மையா நான் வாழணும், என்னைக்கு போய் நான் இதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லெவல்ல நான் என்னைக்கு போய் உட்கார்வனோ தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கர்த்தர் அந்த சிறைச்சாலையில் இருந்து அவனை பார்வோனுடைய அரண்மனைக்கு, பார்வோனுக்கு முன்பாக, போத்திபாருடைய வீட்டிற்கு அல்ல, அந்த நாட்டினுடைய ராஜாவினுடைய சன்னிதானத்திலேயே டைரக்டா ஸ்ட்ரெயிட்டா கர்த்தர் கீழே இருந்து சிறியவனை குப்பையில் இருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற கர்த்தர் அவனை சிறைச்சாலையிலே இருந்து ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினது உண்மையானால் நல்ல கைகளை தட்டி நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர், Thank you Jesus. நாளுக்கு நாள் பின்னாடி போயிட்டு இருக்கிறத குறித்து பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நாளுக்கு நாள் என் உடம்பு ரொம்ப வீக் ஆயிட்டே போகுது பாஸ்டர், நான் மனசளவில் ரொம்ப சோர்ந்து போயிட்டு போறேன், எனக்கும் என் குடும்பத்திற்கும் பிரிவினை அதிகமாயிட்டே இருக்குது, என் பிள்ளை நாளுக்கு நாள் ரொம்ப வித்தியாசம். ஏதோ ஒரு தாய், ஏதோ ஒரு தகப்பன் ரொம்ப அழுகையோடு இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்க. பாஸ்டர், இந்த சத்தம் வேற யாருக்கும் இல்லை, இந்த வார்த்தை எனக்காக தான் இந்த வார்த்தை வருது. நான் தான் ரொம்ப டவுனா நான் ஃபீல் பண்றேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தனே, 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தனே, நான் இப்படி பின்னாடி வருவேன்னு நான் நினைக்கல. ஆனா கர்த்தர் இன்று அவருடைய வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவது இல்லை, அந்த வாக்குத்தத்தங்கள் பொய்யாய் போவது இல்லை, அவர் சொன்ன வார்த்தை பொய்யாய் போவது இல்லை. சீக்கிரமாய் கர்த்தர் வளர்த்த ஆரம்பிப்பார். மறுபடியும் கர்த்தர் மேல் படியிலே காலடி எடுத்து வைக்கிறதற்கு அவருடைய கரங்கள் உங்களை பிடிக்கும். ஹalleluya, ஹalleluya. தேவனால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? ஹalleluya. அதான் தேவ மனுஷன் சொல்லும்போது சொல்லுகிறான், முந்தின சீர் எனக்கு இருந்தால் இன்று எனக்கு நலமாயிருக்கும். அதான் யோபு எல்லாத்தையும் இழந்துட்டாரு பாருங்க, எல்லாத்தையும் இழந்துட்டு அந்த சாம்பலில் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் கதறாரு. என்ன கதறாருன்னா, முன்னாடி நான் இருந்தது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல, நல்லா இருக்கும்ல, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்த அந்த என்னுடைய பாதத்தை நான் நெய்யினால கழுவினேன், அட்லீஸ்ட் அந்த மாதிரி இல்லைன்னா கூட எனக்கு கொஞ்சம் கம்மியா கிடைச்சா கூட பரவாயில்ல, ஆனா நான் இவ்வளவு டவுனா நான் வந்துட்டேனே. இன்னும் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னுடைய வேலைக்காரனுக்கு என்னுடைய வார்த்தை கேட்காம அவன் காது செவிடாக்கிட்டான், அவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். என்னுடைய மனைவிக்கு என்னுடைய மூச்சு காத்து வித்தியாசமா தெரியுது, டவுன் ரொம்ப கீழே. ஆனா வாக்குத்தத்தம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது என்ன? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற இவனை போல வேறொருவனும் இல்ல. ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுத்தாரு. ஆனா லைஃப் எப்படி போகுது அப்படின்னு சொன்னா, அதான் திடீர்னு ஒருத்தன் சொல்றானாமா, ஐயா எதிர்களெல்லாம் ஓட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு போயிச்சையா, அவ்வளவுதான் அக்கினி பச்சிச்சியா, பிள்ளைங்கெல்லாம் ஒரு வீட்டில் சாப்பிட்டு இருக்காங்க ஐயா, வீடு காத்தடிச்சு வீடு விழுந்தது ஐயா, டவுன் மாறி கீழே இறங்கிட்டே இருக்கிறான். ஃபர்ஸ்ட் சொத்து போயிருச்சு, அதுக்கப்புறம் உடைமைகள் போயிருச்சு, வேலை போயிடுச்சு, விவசாயம் போயிருச்சு, பிள்ளைகள் போயிட்டாங்க, கடைசியில் எதுவும் போயிருச்சுன்னா தன்னுடைய சரீரமும் போயிருச்சு. அது வேதம் சொல்லுகிறது, ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை அப்படியே சொரிஞ்சிட்டு அவன் என்ன சொன்னானாமா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவ்வளோதான், எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சுப்பா, எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. எப்படி இருக்கும் பாருங்களேன். ஒரே நாளில் லட்சாதிபதியா இருந்தவன், கோடீஸ்வரனா இருந்த அந்த மனுஷன் ஒரே நாளில் டவுனுக்கு வர்ற நிலைமையை நீங்க நினைச்சு பாருங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம். என்னை அவ்வளவு புகழ்த்தினாங்க பாஸ்டர், அவ்வளவு கை தட்டுனாங்க, என்னை அவ்வளவு மதிச்சாங்க, ஆனா இன்னைக்கு ஒரு தூசியை போல கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. நான் இன்னைக்கு அன்னைக்கு 100 பேருக்கு முன்னாடி நான் சாட்சியா நின்னேன், ஆனா இன்னைக்கு 10 பேருக்கு முன்னாடி கூட என்னால் நிற்க முடியல. யாரோ ஒருத்தர் சோர்ந்து போய் இந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் நேருக்கு நேர் கர்த்தர் பேசுறாரு. இல்ல பயப்படாத, உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் மறக்கல. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மறக்கல. மீண்டும் ஆண்டவர் தூக்கி எடுப்பார், மீண்டும் ஆண்டவர் அலங்கரிப்பார். நீ தைரியப்படு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீங்க தைரியப்படுங்க. ஆமே, நீங்க ஆண்டவரிடத்துல பலன் கேளுங்க, நீங்க எழும்புங்க, நீங்க உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. கர்த்தர் பெரியவர்.
ஹல்லேலூயா. இதற்கு முன்பாக இருந்த உயரத்தையும் கர்த்தர் தான் கொடுத்தார். இப்பொழுது இருக்கிற தாழ்வையும் கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார். இதற்கு முன்பாக உங்களை உயர்ந்த இடத்துல வைத்த தேவனுக்கு அதைவிட உயர்ந்த இடத்துல கொண்டு போகிறது கர்த்தருக்கு லேசான காரியம். கர்த்தருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஆமென். சோ நம்பர் 2, இரண்டாவதாக இங்கே ஒரு சூழ்நிலை இருக்குது. இது என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருக்கிறதுனால, அவனுடைய பிரச்சனை அதிகரித்து கொண்டே இருக்கிறதுனால, அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவன் வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. டவுன் ஆயிட்டே இருந்தான். ஆனால் கர்த்தர் நல்லவராய் இருந்தார். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம். சூழ்நிலைகளை மாற பண்ணுகிறவர். ஆமென். தேவனால எல்லாம் கூடும். சொல்லுங்க, தேவனால் கூடாது, தேவனால் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உங்க இருதயத்தோட நீங்க பேசுங்க, உங்களை பார்த்தே நீங்க பேசுங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த வருஷம் முடிகிறதற்குள்ள கர்த்தர் மறுபடியும் உங்களை தூக்கி எடுக்க ஆரம்பிப்பார். உங்க கையை ஆண்டவர் பிடிப்பார். உங்களுக்கு இனி திரும்பி கர்த்தர் ஒரு படியை உங்களுக்காக வைப்பார். இனி ஏறி நீங்கள் வருவீர்கள். இனி மறுபடியும் ஏறி நீங்கள் வருவீர்கள். இதற்கு முன்பாக நீங்கள் தனியாக ஏறி உயரத்திலே உட்கார்ந்தீர்கள். இதற்கு முன்பாக நீங்கள் சிகரத்தில் உட்காரும் போது நீங்க மட்டும்தான் சிகரத்தில் உட்கார்ந்தீங்க. ஆனா இனி நீங்கள் சிகரத்தில் உட்காரும் போது நீங்கள் மட்டுமல்ல, உங்களோட கர்த்தரும் இருப்பார். அவர் கையை பிடிப்பார். இந்த தாழ்வு வந்தது நல்லது, இந்த டவுன் வந்தது நல்லது. இந்த தாழ்வு வந்ததற்கு காரணம் நீங்கள் ஆண்டவரோடு அந்த உயர்வுக்கு போகவில்லை, ஆண்டவரோடு அந்த மேன்மையில உட்காரவில்லை. ஆனா இனி கர்த்தரோடு அந்த மேன்மைக்கு போக போறீங்க. ஆண்டவரோடு அந்த உயர்வு உங்களுக்கு வரப்போகிறது. மகிமையாய் நடத்துகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. அந்த பாட்டு போன வாரமே பண்ண ரொம்ப நல்ல பாடல். என் பலவீனத்தில் பலன் தர கூடும், என் போராட்டங்கள் மாற செய்ய உம்மால் கூடும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்ய உங்களால கூடும். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே என்னுடைய ஆண்டவர் சில நேரங்களில் ரொம்ப டவுனா கொண்டு போய் கீழே வச்சு நிறைய கத்து கொடுத்து படிக்க வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போகிறது கர்த்தருக்கு. அது அவருடைய வேலையில ஒரு வேலை. பாருங்க, அங்க எல்லாருக்கும் பந்தியில திராட்சரசம் குறைஞ்சு போயிடுச்சு. அப்பவே நியூஸ் வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் அங்க என்ன சொல்றாருன்னா, என் வேலை இன்னும் வரவில்லை. லாசரு வியாதியா இருக்கும் போதே ஆண்டவருக்கு நியூஸ் வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் திரும்பவும் 2 நாள் அங்கே இருந்தார் என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் போகவே இல்லை. யவீரு கூப்பிடும் போதே ஆண்டவர் நடந்தார் தான். ஆனா இடையில அந்த டைமை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா சீக்கிரம் போய் அவங்கள ரெடி பண்ணியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இடையில இன்னொரு அற்புதம் செய்ததுனால அப்படியே டவுன் ஆயிருச்சு. ஆனா இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா முடிவில் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, தான் வாக்குரைத்ததை அப்படியே நிறைவேற்றினார். உங்களுக்கு வாக்குரைத்தது நிறைவேறும். உங்களுக்கு 10 வருடங்களுக்கு முன்பாக சொன்னது நிறைவேறும். உங்க சின்ன வயசுல கர்த்தர் உங்களுக்கு சொன்னது நிறைவேறும். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார். உங்க பிள்ளைகளை குறித்து சொன்னது நிறைவேறும். உங்க குடும்பத்தை குறித்து சொன்னதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து தங்கள் செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஏன் ஆண்டவர் இந்த கழுகை குறித்து பேசி இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். கழுகு அவ்வளவு ஹீரோயிசமா இருந்த கழுகு திடீர்னு அந்த கழுகு டவுன் ஆயிரும். அதுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அப்படியே டவுன் ஆயிரும். அந்த கழுகை பார்த்துருப்பீங்க, 2 ரெக்கையும் விரிச்சுச்சுன்னா அவ்வளவு அழகா இருக்கும். எந்த பறவையும் அந்த அளவுக்கு ரெக்கை விரிச்ச அழகா இருக்காது. அவ்வளவு உயரமான, அவ்வளவு அப்படியே அவ்வளவு அழகா இருக்கும். அத்தனை அதுல ஃபெதர் அவ்வளவு இருக்கும். ஆனா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இந்த கழுகுக்கு ஒன்னொன்னா கீழே விழுந்து மொட்டையா வெறும் கறி மட்டும் இருக்குமாமா. அதை பார்த்தா எல்லாமே நோய் கோழி மாதிரி அப்படியே மேல உச்சாந்தலையில போய் யாருடைய முகத்தை கூட அதால பார்க்க முடியாதாமா. இந்த உலகத்தையே அதால பார்க்க முடியாதனால மலையில போய் மேல உச்சியில இருக்குமாமா சில நாட்கள். ஆனா அந்த சில நாட்கள் அது உச்சியில இருந்து வெயில் பட அகைன் விழுந்து போன எல்லா ரெக்கைகளும் கொஞ்சம் கொஞ்சமா முளைக்க ஆரம்பிக்கும். அது ரொம்ப புதுசா முளைக்க ஆரம்பிக்கும். அது மலையில போய் உட்காரும் போது அவ்வளவு சோகமாய் வலியோட பலவீனத்தோட உட்கார்றது திரும்ப கீழே வரும்போது எப்படி வருமாமாமா,
அப்படியே ஆச்சரியமாய் பார்க்கிற அளவிற்கு 2 சட்டைகளையும் விரித்து அவ்வளவு பிரம்மாண்டமா வருமாமா. அதனால தான் கர்த்தர் அந்த கழுகுக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். அவர் சொல்றார், நீ கழுகு மகளே, நீ கழுகு மகனே, நீ 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் நீ எழுந்து நிற்பாய். உன்னுடைய தோல்விகள் உனக்கு வருகிற பெரிய வெற்றி. அந்த தோல்வி உனக்கு நிரந்தரமானது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் எனக்கு என்னமோ அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருக்கலாம். உங்களுக்குள்ள அந்த விசுவாசமே வளராம இருக்கலாம். எத்தனை நாள் பாஸ்டர், எத்தனை நாள்? ஏன்னா இன்னைக்கு கூட ஆலயத்திற்குள்ள நீங்க வரும்போது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அப்படிதான் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு வாக்குத்தத்தம் நிறைய வந்துருச்சு. என்னைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொண்டேனோ, என்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினாரோ, என்னைக்கு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேனோ, அன்னையிலிருந்து நான் தோல்வியை மட்டும்தானே பார்க்கிறேன். இருக்கிற நிலைமையை விட நான் கீழே தானே வந்திருக்கிறேன். நான் ஆண்டவருக்குள்ள வராத போதே நல்லா இருந்தேனே, சொந்தக்காரங்களோடு இருக்கும்போது நல்லா இருந்தேனே, பரிசுத்தமா வாழணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தானே நான் கீழே வர்றேன். இல்லை ஆண்டவர் சொல்றாரு, இல்லை உன்னை நான் தூக்குவேன், உன்னை நான் நிறுத்துவேன். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மறக்கல பிரதர், ஆண்டவர் மறக்கல பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் மறக்கல. சில நேரத்தில் ஆண்டவர் டவுனை கொண்டு போயிட்டு மறுபடியும் உங்களை உயர பறக்க பண்ணுகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை போல உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் தாவீதை போல தான் சொல்றாங்க. தாவீதை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, படுக்கையில கிடக்கிற இவன் இனி எழும்ப மாட்டான் அப்படின்னு தான் அவரை பார்த்து சொன்னாங்க. தாவீது ஒரு நல்ல உன்னதமான ஒரு இடத்துல இருந்துட்டு திடீர்னு ரொம்ப டவுனா மாறிட்டாரு, கீழே இறங்கிட்டாரு, நோயாளியா மாறிட்டாரு. அவர் சொல்றாரு, நான் ஒரு ஆந்தைய போல தனித்து உட்கார்ற மாதிரி ஆயிருச்சு, என் கண்ணெல்லாம் குழி விழுந்துச்சுங்க, எனக்கு தூக்கமே இல்லைங்க, நான் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேங்க, நான் பிச்சைக்காரன மாதிரி ஆயிட்டேங்க, என்னை பார்க்க வர்றவன் எல்லாம் இவன் எழும்ப மாட்டான், இவன் முடிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவிற்கு தாவீது டவுன் ஆனான். ஆனாலும் அந்த தாவீதை கர்த்தர் மறுபடியும் எழுப்பினார், மறுபடியும் பலன் கொடுத்தார், மறுபடியும் கர்த்தர் ராஜ சமூகத்தில் உட்கார வைத்தார். அந்த தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் பிரதர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். ஆமென். கீழே கிடக்கிறவர் அப்படியே மூடி போடுகிறவர் அல்ல, திரும்ப எடுத்து நிறுத்துகிறவர். நிச்சயமா உங்க வியாதி சரியாகும், நிச்சயமா உங்க பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி வரும், நிச்சயமா உங்க வருமானம் மறுபடியும் வரும், நிச்சயமா உங்க வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும், நிச்சயமா ஆண்டவர் மறுபடியும் உன்னை சாட்சியா நிறுத்துவார், மறுபடியும் உங்களுக்கு கைத்தட்டல் நிச்சயமாய் கிடைக்கும், நிச்சயமாய் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் மறுபடியும் நல்ல கைகளை தட்டி ஆமோதித்து ஜோமணி அந்த அக்கினி ஒவ்வொருத்தரையும் பற்றி பிடிக்கட்டும், ஒவ்வொருத்தரையும் வந்து தொடட்டும். கேளுங்க ஏசப்பாட்ட, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இல்ல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. கொஞ்சம் எழும்புனேன்னு நினைச்சேன், கொஞ்சம் நின்னுட்டேன்னு நினைச்சேன், மறுபடியும் இந்த போராட்டமா, மறுபடியும் இந்த செலவா, மறுபடியும் நினைச்சிருக்காத இந்த நஷ்டமா. ஹல்லேலூயா. சம்பாதிக்கிற பணம் எல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கு ஆண்டவரே, கஷ்டப்படுறதெல்லாம் இப்படியே போயிட்டு இருக்கு ஆண்டவரே. இந்த வருஷமாவது ஒரு அஸ்திபாரம் போடலான்னு நினைச்சேன், இந்த வருஷமாவது அந்த காரியத்தை முயற்சி எடுத்துலான்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே நடக்கல பாஸ்டர், எதுவுமே எனக்கு நடக்கல, எதுவுமே எனக்கு காரியங்கள் கைகூடி வரல. தேவைகள் அதிகமாயிட்டே இருக்குது, பிரச்சனை பெருசாயிட்டே இருக்குது, எனக்கு பயமா இருக்குது, இப்படியே இருந்தா எப்படின்னு தோணுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா வாக்கு கொடுத்தவரை நம்பி பாருங்க, விசுவாசத்தை தளர விட வேண்டாம். யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இன்னைக்குள்ள செய்தி உங்க ஒருத்தருக்காக மட்டும்தான் சிஸ்டர், பிரதர், இன்னைக்குள்ள செய்தி உங்க ஒருத்தருக்காக மட்டும்தான். கர்த்தர் ஸ்பெஷலா உங்கள் மேல கர்த்தர் வச்சிருக்கிற கரிசனை, நீங்க தான் அப்படி வந்தீங்க, நீங்க தான் அந்த வாழ்க்கை உங்களுக்கு தான் அந்த வாழ்க்கை. இல்ல அவருடைய கரம் குறுகி போகவில்லை, அவருடைய கை குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய கரம் குறுகி போகவில்லை, அவர் கைவிடுவதற்கு ஒரு மனுஷன் அல்ல. இதோ நான் அப்படிதான் பார்க்கிறேன், நான் அப்படிதான் யோசிக்கிறேன், இந்த பலிபீடத்தில் இருக்கும்போது அப்படிதான் நினைக்கிறேன். கர்த்தரே வந்து கை தூக்கி விடுகிறார், கர்த்தரே வந்து இல்ல நீ டவுன் ஆகலப்பா, நீ டவுன் ஆகலப்பா,
உன்னை உன்னதமான இடத்துல பார்வோனுக்கு கர்த்தனா உன்னை நிக்க வைக்க வேண்டியது இருக்குது. நீ டைரக்டா இனி போத்திபாருடைய வீட்டுக்கு போக மாட்ட. இனி டைரக்டா நீ அரண்மனைக்கு தான் போவ. உன்னை டைரக்டா நான் அனுமதி அரண்மனைக்கு நீ பட வேண்டிய பாடெல்லாம் பட்டாச்சு. நீ பட வேண்டிய உபத்திரவம் எல்லாம் பண்ணாச்சு. இனி உன்னை டைரக்டா உன்னை பார்வோனுடைய வீட்டிலே அல்ல, அரண்மனைக்கு அரண்மனைக்கு லோரா தபரலா லிகமரா தலரமா ஷேரரபா. இப்போ ஆவியானவரே ஆவியானவரே இறங்கி வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும். இதோ விழுந்து கிடக்கிற அந்த பிள்ளைக்கு இப்போ ஒரு பலன் வரட்டும், இப்போ ஒரு தைரியம் வரட்டும். இப்பொழுது ஒரு கையளவு மேகம், ஒரு கையளவு மேகம் இப்போ அவங்க கண்களுக்கு தெரியப்படுவதாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த வார்த்தை நிறைவேறுகிற காலம் வரட்டும். கர்த்தர் சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். சில வாலிப தம்பிய ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறாரு, தங்கச்சியை தெரிஞ்சுக்கிறாரு. ஏசப்பா என்னால நிக்கவே முடியல, ஏசப்பா பரிசுத்தமா என்னால வாழவே முடியல, ஏசப்பா என் கண்களை என் சிந்தையை கட்டுப்படுத்தவே முடியல, ஏசப்பா நான் விழுந்துருவனோ, நான் ரொம்ப பேக் அடிச்சிடனோ, நான் பின்னாடி வந்துட்டனே, நான் எப்படி இனி அடுத்த அந்த இடத்தை தொடுவேன்? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், சற்று நேரம் சத்துரு உன்னை சோதித்தாலும், ஆமென் பேதுருவே, உன்னை பிசாசு சோதிக்கிறான், உன்னை அவ்வளவு கேவலமாய் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்கிற கர்த்தர். மறுபடியும் பேதுருவை எழுப்பினது போல இதோ வாலிப தம்பி ஆண்டவர் உன்னை எழுப்புறாரு, தங்கச்சி உன்னை திரும்ப கர்த்தர் எழுப்புறாரு. தாதாரா கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை. அதிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பாராக. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர். இப்ப சொல்ல போறோம், என் சூழ்நிலையை மாத்த செய்யறதற்கு அவரால முடியும். ஆமென். அவரால். ஹalleluya. ஆமென். ஆண்டவர் இந்த இரண்டாவது சூழ்நிலையையும் என்னை திரும்பவும் தூக்கி எடுக்கிறதற்கு, இந்த சூழ்நிலையின் மத்தியிலே அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கவே படாத, துவங்கவே படாத சூழ்நிலையா இருந்தாலும் திடீர்னு ஒரு ராத்திரியிலே துவங்க பண்றதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவது, அதிகரிக்கும் பிரச்சனைகள், நாளுக்கு நாள் டவுனான ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தாலும் திடீரென்று என்னுடைய கரத்தை பிடிச்சு தூக்குறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். போத்திபாருடைய வீட்டிலிருந்து சிறைச்சாலையிலிருந்து திரும்ப போத்திபாருடைய வீட்டுக்கு போய் அங்கிருந்து பார்வோனுடைய அரண்மனை கிடையாது, டைரக்டா அரண்மனைக்கு கொண்டு போறதற்கு இயேசுவுக்கு லேசான காரியம். நம்பர் 3, மூன்றாவது ஒரு சூழ்நிலை வேகமாய் வாசித்து. தேங்க்யூ ஜீசஸ். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 29வது வசனம். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டி கொண்டு என் தடியை உன் கையிலே பிடித்து கொண்டு வழியிலே ஒருவனையும் சந்தியாமலும் அவனை வினாவாமலும் உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த இடத்துல ஒரு சூழ்நிலை இருக்குது. என்ன சூழ்நிலைன்னா, பிள்ளை இறந்து போய் கிடக்குது. அந்த பிள்ளைய உயிரோட எழுப்புறதற்காக தாய் போராடிட்டு இருக்கிறாங்க. உடனே தீர்க்கதரிசி சொல்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாம் ஒன்றும் வர வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய கேயாசி என்னுடைய வேலைக்காரன் இருக்கிறான், அவன்கிட்ட அவருடைய தடியை கையில கொடுத்து, சரிப்பா நீ இதை கொண்டு போய் அந்த பிள்ளையினுடைய முகத்தின் மேல நீ வச்சிரு, வச்ச உடனே அந்த பிள்ளை உயிரோட எழும்பிடும் அப்படின்னு சொன்ன உடனே கேயாசிக்கு தெரியும்,
தீர்க்கதரிசி ஒன்று சொன்னாருன்னா அப்படியே நடந்துடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசி வந்து நீ போய் நீ முதல் சுடுகிற அடையை நீ சுட்டுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அடையை சுட்டுட்டு வந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து பஞ்சகாலம் முழுவதும் போஷிக்கிறதற்கு பானையில குறையவே இல்லைல்ல, கலையத்துல என்ன குறையவே இல்லைல்ல. தீர்க்கதரிசியினுடைய மனைவி வந்து என்னிடத்துல பிழைக்கிறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லும் போது, சரி உங்ககிட்ட இருக்கிற எண்ணெயை ஊத்து அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கடன் முடிகிற அளவுக்கு எண்ணெய் வந்துச்சுல்ல. அப்போ ஊழியக்காரன் அந்த தீர்க்கதரிசி சொன்னா அப்படியே நடக்கும். அப்போ கேயாசி வந்து உடனே தடியை எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வேகமா கிளம்பிட்டாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு கிளம்பியாச்சு. போயிட்டு இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையிலே நடக்காத ஒண்ணு அவர் பார்க்கிறாரு. இதுவரைக்கும் தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை கூட மாறினதில்லை, ஒரு வார்த்தை கூட நிறைவேறாம இருந்ததில்லை. த ஃபர்ஸ்ட் டைம் அந்த தடியை எடுத்து அந்த குழந்தையினுடைய முகத்துல வச்சுட்டு பார்க்கிறாரு. அந்த குழந்தை உயிரோட எழும்பவே இல்லை. திரும்ப அந்த தடியை எடுத்துட்டு எதிர்கொண்டு ஓடி வந்து தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, பிள்ளை இன்னும் பிழைக்கலப்பா, நீங்க சொன்னது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டேன், ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறல, வார்த்தை நிறைவேறல. திருப்பி கேயாஸ் விட்டுட்டு ஊழியக்காரர் போய் அந்த குழந்தைய உயிரோட எழுப்புற அந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். மூன்றாவது என்ன சூழ்நிலை அப்படின்னா, நம்ம நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோம், ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன முழுசும் விட்டு கொடுத்தோம். இன்னும் என் சூழ்நிலை மாறலையே, இன்னும் ஆண்டவர் எங்கிடத்துல என்ன பாச எதிர்பார்க்கிறாரு, இன்னும் நான் என்ன செய்யணும், யாரோ ஒருத்தர் இன்னும் என் சூழ்நிலை மாறதுக்கு நான் என்ன பண்ணணும், இன்னும் நான் வளர்றதுக்கு நான் என்ன பண்ணணும், ஆண்டவர் என்ன நினைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும். நான் எல்லாம் விட்டு கொடுத்தேன், நான் கரெக்டாக தான் பாச சர்ச்சுக்கு வரேன், நான் சரியாக தான் ஜெபம் பண்ணுறேன், நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்யலை, இவங்கெல்லாம் பண்றது மாதிரி கூட நான் பண்ணல, நான் எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறேன். ஆனா என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறல. ஆனா ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள், ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இல்ல நீங்க கீழ்ப்படிஞ்சோம், நீங்க விட்டு கொடுத்தோம், நீங்கள் அர்ப்பணித்தோம், இப்ப நீங்க மற்றவங்களை மாதிரி இல்லாம நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தோம். சில நேரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைவேறாததை குறித்து நீங்க எவ்வளவு வேணும் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விடுதலை கேயாசின் மூலம் அல்ல, உங்களுக்கு விடுதலை தீர்க்கதரிசியே வருகிற அந்த விடுதலை. உங்களுக்கு விடுதலை கொடுக்க போறது, உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது சாதாரணமானது அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு வந்து அசாதாரணமானதை, யாருக்கும் கிடைக்காத ஒரு செல்வாக்க, யாருக்கும் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சியை, ஆமென், அந்த தீர்க்கதரிசியே அந்த மகளுக்காக வருகிறது போல கர்த்தர் உங்களை எல்லாரை காட்டிலும் ஒரு மேன்மையான அற்புதத்தை கர்த்தர் தருவதற்காக, மேன்மையான ஒரு உயர்வை தருவதற்காக தான் கர்த்தர் இந்த சூழ்நிலையை அனுமதித்திருக்கிறாரே தவிர அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவது இல்லை. தேவனால் கூடாத காரியம் என்று ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் வாக்குரைத்தவர், அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர், அவர் சொன்னது எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர். கவனி, 3 விதமான சூழ்நிலைகள். நம்பர் 1, முதலாவதாக ஆமென், இன்னும் துவங்கப்படாத சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம். நம்பர் 2, இரண்டாவது அதிகரிக்கும் பிரச்சனைகளை பார்த்து அந்த சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம். நம்பர் 3, மூன்றாவது இவ்வளவு கீழ்ப்படிந்தும் நடக்காததை பார்த்து பயப்பட வேண்டாம். வாக்கு கொடுத்தவர் 100 வருடமானாலும் செய்து முடிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஈசாக்கை காண்பீர்கள், வெகு சீக்கிரமாய் காண்பீர்கள். உற்பவ கால திட்டத்திலே நான் உன்னிடத்திற்கு வருவேன், அப்பொழுது உன் கையிலே ஒரு குழந்தையை நீ வைத்துக் கொண்டிருப்பாய். ஆண்டவர் சீக்கிரமாய் வருவார். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ வெகு சீக்கிரத்துல உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அன்றைக்கு நீங்க இப்படி இருக்கிறது மாதிரி இருக்க மாட்டீங்க, இப்படி இருக்கிற மாதிரி சோகத்தோட நீங்க இருக்க மாட்டீங்க, இப்படி நீ நகைச்சிட்டு இருக்க மாட்ட, இப்படி நீ வீட்டுக்குள்ள பூட்டிட்டு உட்கார்ந்து இருக்க மாட்ட. அன்றைக்கு நான் உன்னை பார்க்கும்போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, மகளே மகனே, இன்னும் சில மாதங்கள் சில வருடத்துல நான் உன்னை பார்க்கும்போது உன் கையில நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு ஆசீர்வாதம் உன் கையில இருக்கும். நீ ஆமே இது எனக்கு கிடைக்காது அப்படின்னு நினைச்சு மறந்த ஆசீர்வாதம் உன் கையில இருக்கும். நிறைய பேரு இவளுக்கு இதுக்கு தகுதியே இல்லை என்ற ஆசீர்வாதத்தை உங்க கையில கர்த்தர் கொடுக்கிறத பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்புறவங்க எல்லாம் அப்படியே தேவ சமூகத்துல எழும்பி நின்று கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பான். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்திற்கு உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது சாராய்க்கு ஒரு குமாரன் இருப்பான். நம்புறவங்க எல்லாம் கைகளை மேல உயர்த்தி, நம்புறவங்க எல்லாம் கைகளை மேல உயர்த்தி
சத்தமா இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்குரியதுதான் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சத்தமா ஜெபிக்க ஜெபிக்க நிறைய பேருக்கு அந்த அற்புதம் நடக்குது. வாலிப தம்பி தங்கச்சி எல்லாரும் நீ சத்தமா ஜெபம் பண்ணுப்பா. நீ நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையில வந்திருக்கலாம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும், எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும் ஆண்டவர், உங்களால் ஆகும்ப்பா. சொல்லுங்க சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. நிறைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு. ஸ்பெஷலா வாலிப தம்பி தங்கச்சி நீ சத்தமா ஜெபம் பண்ணு மகளே, நீ சத்தமா ஜெபம் பண்ணு மகனே. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் உனக்கு தர போறாரு. வெகு சீக்கிரத்துல உன் கையில ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் வைக்க போறாரு. வெகு சீக்கிரத்துல உன் கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்க போகுது. அந்த ஆசீர்வாதம் நீ நினைத்திராத ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் இதுவரைக்கும் காத்திருந்து காத்திருந்து கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம். நீ வெயிட் பண்ணி உன்னை விட்டு போன ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நிறைய பேர் முடிவு பண்ணின ஆசீர்வாதம் இதோ உற்பவ கால திட்டத்துக்கு உன்னிடத்திற்கு வரும்போது உன் கையில, உங்க கையில பிரதர், உங்க கையில மகனே, உங்க கையில மகளே, உங்க கையில அந்த ஆசீர்வாதம் இருக்கிறத பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. அவர் பாப்பார். ஜெபிங்க சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. உங்க பிள்ளை அன்னைக்கு தலை, உங்க பிள்ளையினுடைய தலையை உயர்த்தி இருக்கிறத நீங்க பாப்பீங்க. அன்னைக்கு உங்க பிள்ளைய மகிமையா கர்த்தர் வச்சுக்கிறத பாப்பீங்க. இது உங்களுக்குரிய வசனம், இது உங்களுக்குரிய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே நீர் இறங்கி வருவீராகப்பா. ஹல்லேலூயா, நீர் இறங்கி வருவீராக ஆண்டவரே. இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தீவிரமாய் நீர் வருவீராக. ஆமென். தகப்பனே உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் இன்றைக்கு பேசின வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரால் ஆகாத காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உண்டோ? அந்த உற்பவ கால திட்டத்தில் அப்படின்ற இடத்துல இன்னும் 1 வருஷத்துல உன்னிடத்துல திரும்பி வருவேன். இன்னும் 6 மாசத்துல உங்களிடத்துல திரும்பி வருவேன். இன்னும் 3 மாசத்துல உங்ககிட்ட திரும்பி வருவேன். அப்போ 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 உன் கையில ஒண்ணு இருக்கும். அது நீ நினையாதது, உன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேலும் ஆம் என்றும் ஆமென் என்றும் காணிக்கைகள், தசம பாகங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எங்க பிள்ளைங்க உங்களுக்கு கொடுக்கறதுல உண்மையா இருக்கிறத பாருங்க ஆண்டவரே. அவங்க சம்பளத்துல உண்மையா இருக்கிறத பாருங்கப்பா. நீங்க சொன்னீங்கல்ல, என்ன சோதிச்சு பாருங்கன்னு சொன்னீங்கல்லப்பா. எங்க பிள்ளைகளுடைய அந்த தசம பாக காணிக்கை ஆசீர்வதித்து அவருடைய வருமானத்தை பெருக பண்ணி இன்னைக்கு இருக்கிற வாக்கு தத்தத்தை அப்படியே நீ நிறைவேற்றுவீராக. உங்க கிருபையின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.